வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் அரசு காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நியூ இந்தியா அஷூரன்ஸ் லிமிடெட் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 500 வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதி எனி டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல்களை நாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங். ஸோ இது வந்து ஒரு இந்திய அரசு நிறுவனம். இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் அசிஸ்டண்ட் அப்படின்ற பதவிக்கு மொத்தம் 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 500 வேகன்சியில் உங்களுக்கு மாநில வாரியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தமாக 40 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40 வேகன்சியில் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன, ஒவ்வொரு அந்த கம்யூனிட்டிக்கும் அண்டர்சர்வ் எவ்வளோ, இடபிள்யூஎஸ் எவ்வளோ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இது நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ, இதுக்கு வந்து 1/1/2025 அன்றைக்கு தான் கடைசி தேதி. ஸோ அந்த தேதிக்கு முன்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். டயர் 1 ப்ரிலிம்ஸு, டயர் 2 மெயின்ஸ் அந்த எக்ஸாம் டேட்டு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாம் வந்து 27/1/2025 அன்றைக்கு நடைபெறுது. மெயின்ஸ் வந்து 2/3/2025. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் டேட்ஸு. ஒருவேளை மாற்றங்கள் இருந்து அப்படின்னா அதற்கான அப்டேட் வந்து அவங்க ஆன்லைனில் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு கால் லெட்டர் வந்து நீங்கள் அந்த டயர் 1 மற்றும் டயர் 2 அந்த எக்ஸாமுக்கு தேதி என்னவோ அதற்கு 7 நாள் முன்னதாக ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டேட்டை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து 7 நாளுக்கு முன்னதாக வந்து நீங்கள் அந்த கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் எக்ஸாம்ஸில் கலந்துக்கலாம். ஓகே, இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். இதற்கான வயது வரம்பு 21 வயது குறைந்தபட்சமாக கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வயது வரம்பு தளர்வு இருக்குது. உதாரணமாக ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு அவங்களுக்கு 5 வருட வயது வரம்பு தளர்வு. அதர் பேக்வேர்ட் கிளாஸு, நான் கிரிமி லேயர் அவங்களுக்கு 3 வருடம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஓகே, இவங்களுக்கு வந்து 10 வருடம். எக்ஸர்வீஸ்மேனு, டிசேபிள்டு எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து 3 வருடம். சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 45 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விடோஸு, டிவர்ஸ்டு உமனு, who have not remarried இவங்களுக்கு 5 வருடம். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கோ லிமிடெட் அவங்களுக்கு 5 வருடம். ஸோ வந்து பல்வேறு விதமான இந்த வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி வைஸில் வரீங்களா அல்லது வேறு ஏதாவது சிறப்பு அந்த முன்னுரிமை அடிப்படையில் வரீங்களா அதை பார்த்து உங்களுக்கான அந்த வயது வரம்பு தளர்வு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகே, இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, எனி அதர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு சச் அஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து எனி டிகிரி முடித்தவங்களாக இருக்கலாம் அல்லது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி படித்த விண்ணப்பதாரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் ஹவ் பாஸ்ட் இன் இங்கிலீஷ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, இன்டர்மீடியட், கிராஜுவேஷன் லெவல். ஓகே, கேண்டிடேட் ஷுட் possess certificate in proof of passing the qualifying examination as on 1/12/2024. ஸோ நீங்கள் வந்து 10th +2 அல்லது இன்டர்மீடியட், கிராஜுவேஷன் லெவலில் வந்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதி 1/12/2024 அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி அகெயின்ஸ்ட் த வேகன்சிஸ் ஃபார் விச் த கேண்டிடேட் விஷஸ் டு அப்ளை இஸ் எசென்ஷியல். ஸோ நீங்கள் வந்து எந்த மாநிலத்திற்கு அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழி வந்து உங்களுக்கு எழுதவும் பேசவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கட்டாயம். ஸோ உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாமல் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தகுதி. ஸோ அது மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னா அதுக்கு உண்டான வரையறை என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரவங்க அதை பார்த்துங்க. அதேமாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, பிடபிள்யூபிடி, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை சதவீதம் அந்த உடல் திறன் சவால் இருக்கணும். ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல்கள். ஸோ முக்கியமான அந்த பிடபிள்யூபிடி கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறவங்க அதை முழுமையாக பார்த்துங்க.
அதுமாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வரையறை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களுடைய வீடு என்ன அளவில் இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருக்கலாம், எவ்வளோ ஆண்டு வருமானம் இருக்கணும். ஸோ இது மாதிரியான தகவல் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறவங்க அதை முழுமையாக பார்த்துங்க. ஸோ நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்றத அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இடபிள்யூஎஸில் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு 2 எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்து மொத்தம் 100 மார்க்ஸுக்கு தேர்வு நடைபெறுது. ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 கொஸ்டின், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 35 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின், மொத்தமாக 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள், 60 நிமிடம், அதாவது 1 மணி நேரம் வந்து அந்த தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து நம்ம இந்த தேர்வு எழுதலாம். அடுத்து வந்து டயர் 2 மெயின் எக்ஸாம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 250 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறுது. டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின், ரீசனிங் 40, நியூமெரிக்கல் எபிலிட்டி 40, கம்ப்யூட்டர் நாலேஜ் 40, டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் 40, மொத்தம் 200 கொஸ்டின், 250 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக வந்து 120 நிமிஷம் உங்களுக்கு வந்து அந்த தேர்வானது நடைபெறும். அதாவது 2 மணி நேரம் வந்து அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் நீங்கள் இந்த தேர்வு எழுதலாம். ஸோ பெனல்ட்டி ஃபார் ராங் ஆன்சர். So there will be penalty for wrong answers marked in the online objective test. For each question which a wrong answer has been given by the candidate, 1/4 of the marks assigned to the question will be deducted. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கு என்ன மதிப்பெண் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் தவறாக பதில் அளிச்சிங்க அப்படின்னா அந்த மதிப்பெண்ணில் 4/1 பங்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் மார்க்காக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அதை மைண்டில் வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வரும்போது வேலிட் கால் லெட்டர் ஃபார் ரெஸ்பெக்டிவ் டேட் அண்ட் செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து கால் லெட்டரோடு போய்ட்டு தான் நீங்கள் அந்த தேர்வில் கலந்துக்க முடியும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும் ஒரிஜினலாக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபோட்டோ காப்பி ஆஃப் த அபவ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஸோ அந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபோடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதேமாரி உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் எந்த மாநிலத்திற்கு தேர்வு எழுதுறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குதா அப்படின்றதுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு அதனால் நீங்கள் எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த மாநிலத்தினுடைய மொழி தெரிஞ்சிருந்தால் மட்டும் விண்ணப்பிங்க, அல்லது எந்த மாநிலத்தின் மொழி தெரியுதோ அந்த மாநிலத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஆஸ் அப்ளிகபிள். ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் வேலிட் கால் லெட்டர்ஸ் ஃபார் த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, valid system generated printout of the online application form registered on the online examination. Okay, proof of date of birth. Okay, ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட், அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அது முழுமையான தகவல்களை பார்த்து அந்த தேர்வில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்க்கலாம். Okay, examination will be conducted online in the venues given in the respective call letters. ஸோ உங்களுக்கு அந்த கால் லெட்டர்ஸில் வந்து எக்ஸாமினேஷன் எங்கே இருக்கும் அப்படின்ற அந்த தெளிவான தகவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் மாற்றுறது அது மாதிரியான விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் என்ன சென்டர்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அதில் தான் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த மாநிலத்திற்கு எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டமோ அதை தேர்வு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஆப்ஷனாக கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த மாவட்டத்திலே உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு, ஸோ இதுக்கு வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎக்ஸ்எஸ் இவங்களுக்கு வந்து 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு, இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி, intimation charges only. Okay, all candidates other than SC, ST, PWD, EXS. ஸோ இந்த பிரிவு அல்லாத மற்ற பிரிவில் வரக்கூடிய விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே 800 ரூபா வந்து 850 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை, அது பற்றின 3 விதமான தகவல் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, ஸ்கேண்ட் அண்ட் upload of photograph, signature, left thumb impression, hand written declaration. ஸோ இந்த 3 ஸ்டேஜாக வந்து அவங்க வந்து அந்த ஹவு டு அப்ளை அது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணமாக அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதேமாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது என்னென்ன தகவல்களாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து கொடுக்கணும் அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான தகவல். ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க இதை முழுமையாக பார்த்துட்டு விண்ணப்பிங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன அந்த ஃபோட்டோகிராஃப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன ஃபார்மேட்டில், எத்தனை கேபி சைஸில், என்ன மாதிரி பேக்ரவுண்டில், இது மாதிரி ரொம்ப தெளிவான தகவல்கள், ரொம்ப வந்து டெக்னிக்கலான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் எதுவும் தவறு இல்லாமல் அது முழுமையான தகவல்களை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அப்ளை பண்ணுறதுல உள்ள சின்ன சின்ன டீட்டெயிலாக நிறையா இருக்குது. ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எனி டிகிரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. குறிப்பாக வந்து இந்திய அரசு நிறுவனம், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸோ இது வந்து அதுவும் நம்ம மாநிலத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு தனி உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். தேர்வு இங்கிலீஷில் எழுதலாம், ஆனால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும். அப்படின்றதுனால தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பை தமிழ் தெரிந்த மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அருமையான வாய்ப்பு. ஸோ தமிழ் தெரிந்த டிகிரி படித்த விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.